ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பசி ருசி புசி குக்கிங் சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அப்படின்னா கத்திரிக்காய் சாதம். கத்திரிக்காய் சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். 1/2 கிலோ கத்திரிக்காயை இந்த மாதிரி டைஸாக, அதாவது சதுரமாக நறுக்கி கட் பண்ணி வச்சுக்கோங்க, க்ளீன் பண்ணி. 1 கப் அளவு வடித்த சாதம், கொஞ்சம் ஒரு பதமாகவே உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு சோம்பு, கடுகு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 பல் பூண்டை தூள் உரித்து சீவி எடுத்து வச்சுருக்கோம், ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம், ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்கோம், நல்லெண்ணெய். இந்த மாதிரி சாதத்துக்கெலாம் வந்து நல்லெண்ணெய்னா வெரைட்டி ரைஸ்க்கு வந்து நல்லெண்ணெய் ரொம்பவே நல்லாயிருக்கும். 2வது தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சி அதை சாறு எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள், நீங்கள் முன்னாடியே ஊற வச்சா தான் இந்த மாதிரி கரைக்க வரும். நல்லா ஊற வச்சு அதை சாறு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ பாத்திரம் ஹீட் ஆனதுமே நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கத அதில் ஒரு ஸ்பூன் விடுங்க. விட்டுட்டு இப்போ நம்ம புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை இதில் ஊற்றி, அதாவது இந்த சாதத்தை எப்படின்னா தனித்தனியாக தாளித்து ஒன்றா கிளற போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு புளி இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்குவோம். புளி சாறை இதை அதில் ஊற்றி கொதிக்க விடுங்க. நல்லா அந்த புளி பச்சை வாசனை போகிறதுக்காக தான் நம்ம அதை தனியாக ஊற்றி கொதிக்க விடுறோம். தேவையான அளவு அதில் உப்பு சேர்த்துக்குவோம். இந்த சாருக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பை சேர்த்துக்கோங்க. இதில் ஒன்றொன்றுலையும் தனித்தனியாக நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். அதே ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பதம் வர்ற வரைக்கும் அதை கொதிக்க விடுங்க. பாருங்கள், நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு பாருங்கள், ஒரு திக்கான கிரேவி மாதிரி. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருங்க. இப்போ அதே ஸ்டவ்வில் வேறு ஒரு பாத்திரத்தை வச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்காக மறுபடியும் அதுக்கு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி, எண்ணெய் ஹீட் ஆனதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் போட்டு வதக்கி எடுத்துருவோம். வதக்கி இதை தனியாக வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தாளித்து சாதத்தோடு போட்டு கிளற போகிறோம். ஸோ முன்னாடியே நம்ம மசாலா எல்லாம் போட்டு ஒன்றா வேக வச்சோம் அப்படின்னா கத்திரிக்காய் வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும், சாதத்தில் தனித்தனியாக தெரியாது. 2வது கத்திரிக்காய் இந்த மாதிரி தனியாக வதக்கி எடுக்கும்போது அந்த கார வடையெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ வந்து இதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கங்க. பாருங்கள், இந்த கத்திரிக்காய் வந்து இப்போ நம்ம தண்ணியே இல்லாமல் தான் இதில் அள்ளி போட்டோம், பார்த்துருப்பீங்க. ஆனால் கத்திரிக்காய் வதங்கும் போது கண்டிப்பாக இதில் தண்ணி வந்துடும். ஸோ வந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு நம்ம நல்லா இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வற்ற விடுங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியே இல்லாமல் தான் அதில் போட்டோம். இப்போ பாருங்கள், ஆனால் அதில் எவ்வளோ தண்ணி தெரியுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இப்போ தண்ணியும் எண்ணெயும் ஒன்றா இருக்குது. இப்போ நம்ம அந்த தண்ணி மட்டும் வற்றணும், நமக்கு அந்த நம்ம ஊற்றின ஆயில் மட்டும் வரணும். ஸோ வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே மூடி சிம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. அந்த டைமில் நல்லா வெந்துடும் கத்திரிக்காய். பாருங்கள், இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியுது. இப்போ பாருங்கள், வெறும் எண்ணெய் மட்டும்தான் அது இருக்குது. அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றிருச்சு. 2வது கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த இறக்கி வச்சுருவோம். இப்போ நம்ம தனியாக அந்த கடுகு உளுந்தம்பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை போட்டு ஒரு தாளிப்பு போட்டுக்கிறோம். இப்போ அதுக்காக இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம். சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் விட்டுக்குங்க. இந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். 2வது புளி சாதம் அதெல்லாம் செய்யும்போது மேக்ஸிமம் நல்லெண்ணெய் தான் செய்வோம். ஏன்னா புளி வந்து உடம்புக்கு ரொம்ப ஹீட்டு, நல்லெண்ணெய் ரொம்ப குளிர்ச்சியானது. நல்லெண்ணெய் அதிகம் சேர்த்துக்கிட்டா நல்லது. பாருங்கள், எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சோம்பு பொரிய போட்டிருக்கோம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்போடு நம்ம அதை நல்லா பொரிய விடுங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகா 2-3 மிளகாய் கிள்ளி வச்சோம், அதையும் எடுத்து போட்டாச்சு. கருவேப்பிலை, அடுப்பை லவ் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த உளுந்தம்பருப்பு, மிளகா, அந்த கருவேப்பிலை, இந்த வாசம் எல்லாம் நல்லா வதங்கும் போது நல்லா ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சீவி எடுத்து வச்சுருக்க 4 பல் பூண்டை அதில் சேர்த்தாச்சு. சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இது ரெண்டையும் இதில் சேர்த்து நம்ம ஒன்றுக்கும் தனித்தனியாக அதில் புளி பேஸ்ட்டில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இந்த மிச்சம் இருக்க மிளகாத்தூளை இதில் சேர்த்துருங்க. சும்மா காரத்துக்கு இது மட்டும் தான் சேர்க்குறோம். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நம்ம அந்த பேஸ்ட்டு எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துற வேண்டியதான். அந்த புளி பேஸ்ட்டை இதை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதம் கிளற வேண்டியதான். பாருங்கள், இந்த பேஸ்ட்டை இதில் சேர்க்க போகிறோம். நம்ம டெய்லி ஒரு குழம்பு என்னடா குழம்பு வைக்கிறது, புளிக்குழம்பு, சாம்பார், ரசம் இப்படி வைக்கிறமேனு யோசிச்சுட்ருப்போம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸாக இதுக்கு சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. ஏன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் நம்ம முழுசாக தான் அதில் இருக்கும். ஸோ ஒரு குழம்பு ஊற்றி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், ஒரு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வடித்து எடுத்து வச்ச சாதத்தை அதில் கிளறியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம், போட்டாச்சு. இப்போ போட்டு இதுக்கு நல்லா கிளறி விடணும். நம்ம கத்திரிக்காய் இப்போ சேர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி போட்டு சாதத்தை மசித்து நம்ம கிண்டும் போது கத்திரிக்காய் ரொம்பவே குழஞ்சி அப்புறம் அந்த காய் முழுசாக தெரியாது, இருக்காது. அதனால் இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கத்திரிக்காயை போட்டு லைட்டாக ஒரு பெரட்டி விடணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சாதத்தில் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கோம், ஒன்றுலேயும் நம்ம உப்பு வேறு போட்டிருக்கோம். ஸோ வந்து இது நம்ம கத்திரிக்காயெல்லாம் போட்டு கிளறிட்டு அதுக்கப்புறமா உப்பு பத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கத்திரிக்காயை சேர்த்தாச்சு. சேர்த்து இதை லைட்டாக கிளறி விடுங்க. ரொம்ப போட்டு கரண்டியை வச்சு ரொம்ப அமுக்கிடாமல் லைட்டாக பெரட்டி கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது புளி சாதம் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், ஒரு கத்திரிக்காய் மசாலா போட்டு பெரட்டி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இந்த டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சொன்ன மாதிரி இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு, அர்ஜெண்ட்டாக லஞ்சோ கட்டுறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட கத்திரிக்காய் சாதம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு சைட் டிஷ்ஷோட குழம்போட சாப்பிட்ட மாதிரிக்கு ஒரு ஃபீல் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.